உங்களுக்கு தெரியும் ஆர்பர் தொகுதியில் சினோர் அசோக் என் பேர். அங்கே ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் சேகர் பாபு எதிர்த்து அங்கே நின்றேன் டிவிகே சார்பாக. அதில் ஓட்டு முடிக்கிற அன்றைக்கி 6 மணிக்கு ஓட்டு முடிகிறதுக்கு முன்னாடி 5:20க்கெல்லாம் வந்து என் ஆஃபீஸ் ரெகனைஸ்டாக என் கட்சியோட அலையன்ஸ் ஆஃபீஸ் உட்காந்துக்கும் போது ஆஃபீஸ் வாசலில் ஒரு 50-60 பேரோட வந்து பொருளை கொண்டான்னு சொல்லி எல்லா கத்தியோடையும் கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன சார்? ஒரு கர்ச்சீஃப் கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மாஸ்க் போட்டுருந்தாலும் பரவாயில்ல. அப்போ வந்து ஒரு முடிவோடு வந்திருக்காங்க. வந்து போயிட்டு என்னை வயிற்றுல வந்து இந்த 2 செல்ஃபோன் வச்சுருந்தாரு. ஒரு வயிற்றுல குத்தி உன்னை போட்டுருவேன்னு சொன்னார். போட்டுருவேன்னு சொல்லி 2 மணி நேரம் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா நேற்று நைட்டு எங்கள் டீ ஏரியாவில் சந்தேகப்படுற அளவுக்கு எங்கள் ஏரியாவில் ஒரு 4 ஆட்டோவில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ 4ஆம் தேதி எங்களுக்கு எலெக்ஷன் கவுண்டிங்கு குயின் மேரிஸ் காலேஜில். அதனால் இது வந்து நான் நார்மல் ப்ரெஸ் மீட்டாக மொத்தம் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. உங்கள் பிரதர்ஸாக நான் சொல்கிறேன். வயசில் பெரிய வந்தால் அண்ணன், வயசில் சின்ன வந்தால் தம்பியாக நான் சொல்கிறேன். இப்போ சொசைட்டியை மாற்ற வேண்டிய டைம் இது. இது ப்ரெஸ்ஸு, நீங்கள் சம்பளம் இதெல்லாம் தான் மறந்து நியாயத்தின் பின்னாடி தயவுசெய்து நில்லுங்க. நான் பாட்டு என் கேன்வஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரோட்டில் போகும்போது இஷ்யூ வந்துருந்தால் பரவாயில்ல. என்னோட ஆஃபீஸை வந்து கூப்பிட்டு மெட்டானா அந்தளவுக்கு பீகார் ஆகலை நம்ம நாடுன்னு நினைக்கிறேன். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு தொகுதி சென்னையில் இருக்கிறது எனக்கே தெரியாது. வெக்கமாக இருக்குது எனக்கு. நான் ஒரு அட்வொகேட்டு எல்லாம் பார்த்துருக்கேன். வெக்கமாக இருக்குது. நான்லாம் கிராமத்தில் கூட கேள்விப்பட்ட விஷயம் சிட்டிக்குள்ளே நடக்குது. ஒரு அடிமைத்தனம் நிறைய விஷயம். ஒரு பொண்ணை போய் ஏதோ ஓட்டு போடல சப்போர்ட் பண்ண டிவி கேட்குன்ட்டு டேய் இதை புடுறா, இதை இந்த ஜாக்கெட்டை பிடிச்சி விடான்னு சொல்கிறேன். அந்த ஊரில் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. இந்த சினிமாவில் வரும் தெரியுமா, ஒரு வில்லன் வரும்போது அப்படியே லெஃப்ட் ரைட்டில் திரும்புகிற மாதிரி எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க. இந்த மாதிரி அராஜகம் நான் பார்த்ததே கிடையாது. சரி, அதை அப்படி மிரட்டிக்கிட்டு ஓட்டு வாங்க வச்சிருக்கான்னு பார்த்தா ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கேண்டிடேட்களே வந்துட்டார். வேட்பாளர்களே வந்து உன்னை போட்டுருவேன்னு சொல்லி பக்கத்தில் அவ்வளோ போலீஸ் நிற்குது. நாங்கள் போய் போலீஸ் கம்பெனிக்கும் போலீஸ் எல்லாம் வருது. போலீஸ் எல்லாம் வந்து நான் வெளியே போயிட்டா வேனில் வந்து எங்காலும் வெட்டி சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அப்போ இதே கமிஷன் ஆஃபீஸர் சொல்லி நின்று சொல்கிறேன். போலீஸில் நல்லவங்க இருக்காங்க. நானும் எங்கள் தாத்தா எங்கள் மாமா எல்லாருமே டிபார்ட்மெண்ட் தான். நான் போலீஸை என்றைக்கும் மதிக்கிறேன். ஆனால் தப்பான போலீஸ்க்கு நான் என்றைக்குமே உடனே போக மாட்டேன். உங்களுக்கு தெரியும், நல்லவங்களுக்கு தான் மரியாதை. அதில் வந்து பார்த்தா அங்கே இருந்த போலீஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 60-50 கான்ஸ்டபிள் லெவலில் எஸ்ஐ லெவலுக்கு விட்டுருங்க. அவங்களாம் பாவம், மேலே எடுத்து சொல்கிறத அவங்க செஞ்சாகணும். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் செய்கிறாருங்க தப்பு, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் செய்கிறாரு தப்பு. என்ன அராஜகம்! இதெல்லாம் முடிவு கட்டுவேன். என்னுடைய உயிர் வாசல் எது போனாலும் கவலைப்பட மாட்டேன். இது முடிவு கட்டாம விட மாட்டேன். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஒரு மினிஸ்டருக்கு ஒரு சேலரி வாங்கின மாதிரி இருக்காங்க. என்ன கொடுமை இது! ஒரு போலீஸ் அவங்கெல்லாம் கீழே இருக்கவங்களை விட்டுருங்க, பாவம். அவங்களுக்கு ஒரு எஸ்ஐ ரேஞ்சர் இருக்க பாவம், ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சர் இருக்க பாவம். ஒரு மேல் ஆஃபீஸர் பண்ணுறாங்க சார் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து எங்களை அடித்து தூக்கிட்டு போகிறாங்க, எங்கள் ஆளுங்களை அடித்து தூக்கிட்டு போகிறாங்க. அவர் போட்டுருவேன்னு சொன்ன உடனே சோமோட்டாவாக பண்ண வேணாமா? நான் ஒரு லீகல் அட்வொகேட்டு. நான் கோர்ட்டில் போய் கூட ஆர்டர் வாங்கி எஃப்ஐஆர் போடுறது ஒரு விஷயமே கிடையாது அவர் மேலே. எனக்கு நான் எப்படி பண்ணணும்னு தெரியும். நான் பண்ண போகிறேன்னு சொல்லி என்ன அன்றைக்கி ஃபெயிண்ட் ஆகி விழுந்து சென்னை நேஷனல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டேன். லோ பிபி, லோ பல்ஸு, இன்னும் 20 நிமிஷம் லேட்டாக வந்தால் இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. பேண்ட்லாம் கட்டிட்டு ஐசியூ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஐசியூ எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்கிறதுக்கு ஒரு எவ்வளோ தான் அவர் ஃபோன் பண்ணிட்டார் சேகர் பாபு சென்னை நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க டாக்டர்ஸ் சர்வீஸ் பண்ணுறாங்களா, இந்த ஆளுக்கு பயந்துட்டு இருக்காங்களான்னு எனக்கு புரியல. ஃபோன் பண்ணி சொல்லி உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, சார் நான் அன்கான்சியஸில் இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க எல்லாம் பேண்ட் போடுறாங்களாம். பேண்ட் போட்டு ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து ஃபெயிண்ட் ஆகி போய் வந்து ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு போனாங்க. எல்லா வீடியோஸும் இருக்குது. ரிப்போர்ட்டில் இப்படி எழுதுனவங்க அப்படியே ரிப்போர்ட்டை மாற்றி நான் கான்சியஸாக வந்தேன்னு எழுதுறாங்க. ஏன்னா ஏஆர் காப்பி அங்கே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து நான் என்ன பொசிஷனில் இருக்கேன்னு சொல்லணுமா, நோ எக்ஸ்டர்னல் இன்ஜுரி, இப்படிலாம் ரிப்போர்ட்டை கொடுத்து பல்ஸ் கட்டாக இருக்குது, பிபி கட்டாக இருக்குன்னு கொடுக்குறாங்க. இவங்களாம் ஏன் டாக்டருக்கு படித்தாங்கன்னு தெரில. நான் பாதுகாப்பு இருந்து போலீஸ் காப்பில் இது கேட்டிருக்கேன். பிஎஸ்ஓ கன்மேன் நான் பே பண்ண செக்யூரிட்டி கேட்டிருக்கேன். ஏன்னா 4ஆம் தேதி கவுண்டிங் உங்களுக்கு தெரியும். சேப்பாக்கு அது எல்லாமே அங்கே வருது. அது பெரிய உங்களுக்கு தெரியும். நான் யாரும் சொல்ல வேணாம் சார், நான் கட்சி பேரே சொல்லலாம். உங்கள் மனசாட்சி தொட்டு கேட்டுப்பாட்டுங்க, உங்களுக்கு யார் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவ்வளோ பேர் 5 தொகுதி சேர்ந்து நடக்குது. அங்கே ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்குதா இங்கே வந்து நியூஸ் ஜெயிச்சு. ஏன்னா ஜெயிக்கிறது
ஏன் சார் வாக்குச்சாவடி குயின் மேரிஸ் காலேஜில் அதில் வந்து எங்களுக்கு நியூஸு அதில் வந்து என்னென்னா சார் ஃபுல் லீடிங்கில் வந்துட்டோம்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சார். நேராக 300 ஓட்டு 400-500 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கடவுள் கிடையாது, நான் லீடிங்கில் ஜெயிப்பேன். அவங்கள மாதிரி பொய் சொல்ல விரும்பல. மற்ற மாதிரி அப்பா நான் லீடிங்கில் ஜெயிப்பேன், போய் கீழே கட்சிக்கு இண்டிபெண்ட் நிற்கிறேன், நான் ஜெயிச்சிருவேன், எம்எல்ஏ ஆடுவேன். நான் அப்படி சொல்ல வரல. நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறது வந்து மார்ஜினில் தான் ஜெயிப்பேன்னு சொல்ல, லீடிங்கில் ஜெயிப்பேன்னு தெரியல, அது அளவுக்கு தெரியல. அந்த மார்ஜினில் வரும்போது பூத்தில் உட்காரவங்க எல்லாம் மிரட்டுறதுக்காக டிவிக்காக போன என் தைரியமான என் தம்பிங்களை போட்டு வச்சிருக்கேன் பூத் கவுண்டிங்க்கு. ஏன்னா நீ அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே பண்ணுறதா பிளான் வச்சுருக்காங்க. அப்போ அது அந்த டைமில் எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு கன்மேன் இருந்தால் எனக்கு நல்லது தானே. ஏன்னா இன்னும் ஆட்சி 4ஆவது வரைக்கும் அவங்க ஆட்சி தான் இருக்குது. அப்போ போலீஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அவங்கள நான் மனச்சார பண்ணுறாங்கன்னு சொல்ல வர மாட்டேன். ஒரு மேல் ஆஃபீஸர் பயந்தானே சார் ஆகணும். நான் சொல்லும் போது இவங்க கேட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி சபார்டினேட் சொல்கிறத கேட்டாகிறதுல இருக்காங்களோ யாரும் மனசாட்சி இல்லாத போலீஸ்காரங்களும் மனுஷன் தானுங்க சார். கன்னு அப்ளை கேட்டு போட்டிருக்கேன். அதாவது என்னை பாதுகாக்க உரிமை எனக்கு இருக்கு இல்லையா, அதை யாருக்களை கடவுள்களை முறையிடாமல் இவர்களை முறையிட்டிருக்கேன். நியாயம் கிடைக்குதான்னு பார்க்கலான்ட்டு. அது தெரிஞ்சு இல்லைனா கூட நான் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிடுவேன். அது வந்து ஷார்ட் ஆஃப் டைம். ஏன்னா வெள்ளிக்கிழமையோட கோர்ட்டு முடியுது, வியாழக்கிழமையோட கோர்ட்டு முடியுது. அதனால இவங்க டிலே பண்ணி எனக்கு கொடுக்கலன்னு சொன்னாங்கன்னா நான் அப்புறம் கோர்ட்டு போய் வாங்க முடியாது. அப்போ 4ஆம் தேதி எனக்கு ஏதாவது நடந்ததுன்னா என் பொண்டாட்டி பிள்ளைக்கு யார் பதில் சொல்லுவீங்க? 2 வார்த்தை அப்படின்ட்டு நாயை கத்துறாம சொல்லிட்டு போயிடுவாங்க ஜனங்க. பாவம். ஆனால் நான் இருக்கணும், சமுதாயத்துக்கு நான் மாற்றத்துக்காக இருக்கணும்.